ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் கேங் ரேப் கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே யார் மேலே தப்பு யார் மேலே தப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த சினாரியோவில் யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும் அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. கடுகை மலையாக்காமல் இப்போ நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசலாம். எல்லோரும் பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அந்த டைமில் ஒரு பையன் ஒரு கேஷோ ஜுவல்லோ எடுத்துகிட்டு போயிருந்தானா அவன் சேஃபாக போயிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அந்த 3 கிரிமினல்ஸை க்ராஸ் பண்ணி அந்த பிளேஸில் யார் போயிருந்தாலுமே அவங்களுக்கு தூண்டுற மாதிரி எதுவும் அவங்க கண்ணில் பட்டிருந்தாலுமே கண்டிப்பாக அந்த கிரிமினல்ஸ் அது பறிக்க தான் செஞ்சுருப்பாங்க. 20 வயசு பொண்ணாக இருந்தனால அவங்க கற்பை பறிச்சாங்க. இதே 60 வயசு அம்மாவாக இருந்தால் தாலிச்சைன்னு திருடி இருப்பானுங்க. இதே ஒரு 16 வயசு பையனோ இல்லை ஒரு 60 வயசு அப்பாவோ போயிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற கேஷு, கோல்டு, இல்லை மொபைல், அந்த மாதிரி அவங்ககிட்ட என்ன இருந்துச்சோ அதை கண்டிப்பாக அவனுங்க திருடி இருப்பானுங்க. ஏன் இப்போ கூட அவங்க திருட்டு பைக்கில் தானே வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட இருந்து என்ன எடுக்க முடியுமோ கண்டிப்பாக அவங்க அதை எடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம சொல்லலாம், ஏன் பொண்ணுங்க 12 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் வெளில போகக்கூடாதான்னு சொல்லி. இல்லைனால யாருமே சொல்லிங்க. கண்டிப்பாக பொண்ணுங்க எங்கே வேணால் போகலாம், எந்த டைமுக்கு வேணால் போகலாம். ஏன்னா அவங்களுக்கு உண்டான ஃப்ரீடம் இருக்குது, உரிமை இருக்குது. ஆனால் கூட நம்ம சேஃப்டியும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லாங்க. இப்போ எல்லாத்து வீட்லேயுமே லேடிஸ் இருப்பாங்க, ஒய்ஃப் இருப்பாங்க, சிஸ்டர் இருப்பாங்க, அம்மாங்க இருப்பாங்க. ஒய்ஃப் சிஸ்டரை கூட விடுங்க, நம்ம 60 வயசு அம்மாவே எடுத்துக்கலாங்க. ஒரு சண்டே நைட் ஒரு 11 மணிக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு செகண்ட் யோசிப்போம் தானே, யோசிச்சு டைமை பார்ப்போம் தானே. ஏமா அந்த டைமுக்கு அங்கே போகிற, அங்கே சேஃப்டி இருக்குமான்னு சொல்லி. நம்ம மேலே உண்மையாக அக்கறை இருக்கிறவங்க யாருமே அந்த மாதிரி பிளேஸ்க்கு நம்மளை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இப்போது உங்கள் கையில் ஒரு ப்ரீஷியஸான ஒரு பொருள் இருக்குங்க, அதை நீங்கள் பத்திரமா வச்சு பாதுகாப்பீங்களா? இல்லைனா இந்த மாதிரி அன்டைமில் ஒரு சேஃபே இல்லாத பிளேஸுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்களா? இங்கே நம்ம உமன் ஃப்ரீடம், ப்ரைவசி, ரைட்ஸ் எல்லாம் முக்கியதாங்க. அது கூட சேஃப்டிக்கும் நம்ம கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுப்போம். இன்கேஸ் இப்போ நைட்டில் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி நம்ம வெளியில் போய் தான் ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தென் அந்த மாதிரி நைட் மிட் நைட்டில் போகும்போது டே டைமில் கூட வெளில போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆப் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சேஃப்டிக்காக. எக்ஸாம்பிள் காவலன் ஆப், அந்த மாதிரி ஆப்பெல்லாம் நீங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பாதுகாப்பு நம்ம கையில் தாங்க இருக்குது. அது பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, நாம் பார்த்து ஜாக்கிரதையாக